அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேக்கி புக் மார்க்கில் எப்பயும் ஒரு புத்தகம், படம் இந்த மாதிரி பார்ப்போம். இன்னைக்கு ஒரு பாடல் மூலமாக ஒரு தேடலோட அ, ஒரு இதை நோக்கி போனேன். அது எதேர்ச்சியா நடந்தது. அதை பற்றி இன்னைக்கு பேசலான்னு தோணுச்சு. அதான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். அது என்னன்னா, நேற்று என்னோட ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஃப்ரெண்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ட்ராக் ஒரு படத்தோட ஃபுல் ஆல்பமையும் கண்டினியூஸாக கேட்குற மாதிரி அ நான் அடிக்கடி கேட்குறேன் இந்த மாரி அப்படின்னு சொன்னோனே, நான் சொன்னேன் இந்த மாரி அத எனக்கும் ஷேர் பண்ணேன். நானும் அன்னைக்கு டேட்ல நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி பண்ணும்போது, அதில ஒரு ப்ளஸ் என்னன்னா, நம்ம எப்படினுமே நமக்கு புடிச்ச பாடல்கள்னு சிலது இருக்கும். அத கேட்டுட்டு அந்த படத்தில மத்த பாட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். அது மேக்ஸிமம் அத கேட்க மாட்டோம். அதுக்கப்புறம் வேற வேற பாடல்கள்லாம் கேட்டுட்டு போவோம். முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு கேசெட் வாங்குனோம்னா, அ ரீவைண்டே பண்ணாலும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பொறுமையா கேட்டுட்டு போற மனநிலை இருந்தது. அதுக்கப்புறம் எஃப்எம் வந்தப்பயும் அவங்க போடுற பாட்ட தான் கேட்டு போற மனநிலை இருந்தது. ஒரு பொறுமை இருந்தது. ஆனா நாளடைவுல இப்ப ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நெறைய வந்தனால, நம்மளுக்கு நெறைய சாய்ஸ் இருக்கு. ஸோ நம்ம மைண்ட் என்னென்ன இப்படி ஜம்ப் பண்ணிட்டே இருக்கு. ஒரு பாட்டு கேட்போம். அதுக்கப்புறம் வேற ஏதோ தேடல்ல போயிடுவோம். இந்த மாரி போயிட்டே இருக்கும். அ நமக்கு ரொம்ப பிடித்த பாடல்ங்கிற மாரி தேடி தேடி போயிருவோம். ஸோ இந்த மாரி போறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி ஓகே நம்மளும் கேட்போம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுட்ட அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ அது மாரி இன்னைக்கு வந்து காலையில ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பிச்சிருந்தாரு. அது என்னன்னா விருமாண்டி படம். ம். ஸோ இந்த விருமாண்டி படம் வந்து 2004 அந்த மாரி ரிலீஸ் ஆனது. அதோட ஃபுல் சவுண்ட் ட்ராக்கையும் கேட்கலாம். Spotifyலயே கேட்கலான்னு சொல்லிட்டு அ ஆரம்பிச்சேன். அ ஆரம்பிக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த படம் விருமாண்டின்னு படம் வந்தாலே, நமக்கு வந்து முக்கியமா ஒரு 2, 3 பாட்டு தான் நமக்கு அடிக்கடி கேட்டுருப்போம். இந்த கொம்புல பூவ சுத்தி அந்த பாட்டும், உன்ன விடங்கிற அந்த மெலடி சாங்கும் இதுதான் மேக்ஸிமம் ரிப்பீட்டடா கேட்க வாய்ப்பு இருக்கு. நெறைய எஃப்எம்லயும் சரி, நெறையா டிவி இந்த மாரி எல்லாத்துலயும் இதுதான் அடிக்கடி வரும். இப்படி நான் கேட்டுட்டு இருக்கும்பொழுது, ஒவ்வொரு அந்த ஆல்பத்தோட வரிசையிலேயே நான் போயிட்டுருக்கேன். ஷஃபிள் கூட குடுக்கல. வரிசையிலே போயிட்டு இருக்கும்போது, கருமத்தூர் காட்டுக்குள்ளே கருமத்தூர் காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில்ங்கிற மாரி ஒரு பாட்டு ஆரம்பிக்குது. அ அது நான் அந்த பாட்ட வந்து எப்படின்னா, இந்த கிராமிய பாடல். வில்லு பாட்டு மாரின்னு கூட வச்சுக்கங்களேன். ஒரு கிராமிய பாட்டு தான் அது. அந்த பாட்ட நம்ம இதுக்கு முன்னாடி அந்த படத்தோட நம்ம ஒரு தாண்டி போயிருப்போம். இந்த பாட்ட பொறுமையா கேட்கணுங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால கேட்க ஆரம்பிச்சேன். அது கேட்கும்போது அந்த பாடல்ல ஒரு கதை உள்ள இருந்தது எனக்கு தெரிஞ்சது. அது கேட்க கேட்க அந்த கதை அப்படி கதைய தான் சொல்லிட்டே வராங்க அந்த பாட்டுல. எப்படின்னா, அந்த கதை என்னன்னா, அந்த கருமத்தூர் காட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சியம்மான்னு சொல்லி ஒரு கடவுள். அந்த கடவுள் வந்து சைவ சமையல் செஞ்சு, சங்குகள் ஊதி, அ இந்த மாரி படையல்லாம் குடுத்து அவங்க வந்து சாமி கும்பிடுறாங்க. அந்த பேச்சியம்மா. அப்படி கும்பிடும்போது, அ அந்த சங்கோட சத்தம் வந்து, அந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற போர்க்களத்துல இருக்கிற பேய்காமன்ங்கிற ஒரு இன்னொரு கடவுளுக்கு வந்து கேட்டு அது டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அங்கருந்து வந்து இந்த பேச்சியம்மாட்ட வந்து, நீ பண்றது தப்பு. எனக்கு இந்த சைவ சாப்பாடே புடிக்காது. அது இல்லாம இந்த சங்கு சத்தம் வேற என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இன்னும் உனக்கு 7 நாள் டைம் குடுக்குறேன். நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படிங்கிறாரு. மிரட்டிட்டு போயிடுறாரு. அவர் வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டு குடல மாலையா போட்டும், எலும்புகளையும் வச்சுட்டு வர மாரி தான் அந்த பாடல்லயும் வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேச்சியம்மன் வந்து ஒரு உதவி கேட்டு போறாங்க. கழுவுநாதன் சொல்லி இன்னொரு கடவுள அணுகுறாங்க. அவர் வந்து இவங்களோட கைரேகை எல்லாத்தையும் பார்த்து, "நீ வந்து விருமாண்டிய போய் மீட் பண்ணு. உன் அண்ணன் மிருவாண்டிய மீட் பண்ணுன்னு" சொல்றாங்க. ஸோ விருமாண்டிய சந்திக்கிறதுக்கு பேச்சியம்மா போறாங்க. ஸோ விருமாண்டிட்ட இந்த மாரி நிலைமைய சொன்ன உடனே, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு விருமாண்டி அத விட கோவக்காரர்ங்கிற மாரி அந்த தெய்வம். இப்போ இங்க வந்து நீ இப்ப இப்ப இந்த அதே சைவ சமையல் செய்யி, சங்குகள் ஊது, பூஜைகள் செய்யி, அவன் வரானான்னு பார்ப்போம்ன்னு சொன்னோனே, பேய்காமன் வருவாரு. 2 பேத்துக்கும் விருமாண்டிக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும். சண்டை வர மாரி இருக்கும். சரி அப்ப பஞ்சாயத்துல முடிவு பண்ணிக்கலாங்கும்போது, பஞ்சாயத்து பண்ணுவாங்க. பஞ்சாயத்து பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா,
நீங்க வந்து ஒரு 2 கொடிகள் நாட்டுறோம். ஒண்ணு வந்து மொட்டை கோபுரம், மதுரை மொட்டை கோபுரத்தில வந்து ஒரு கொடியும், இன்னொன்னு வந்து தொட்டியநாயக்கனூர்ன்னு நெனைக்கிறேன். அந்த தொட்டியநாயக்கனூருங்கிற அந்த ஊர்லயும் அ அந்த கொடிய நாட்டுறோம். யாரு போய் அந்த கொடிய போய் எடுத்துட்டு வராங்களோ, அவங்களுக்கு தான் இந்த நிலத்தில இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லுவாங்க. அ அப்படி இருக்கும்போது, பேய்க்காமன் வந்து இந்த மொட்டக்கோபுரம் மதுரை மொட்டக்கோபுரத்துக்கு போவாரு. விருமாண்டி வந்து இந்த தொட்டியநாயக்கனூர், அந்த தொட்டப்ப நாயக்கனூர் அந்த இதுக்கு போவார். அந்த ஊருக்கு போவாரு. அதில பேய்க்காமன் வந்து என்ன சதி பண்ணிருவாருன்னா, விருமாண்டிக்கு வந்து ஒரு நொண்டி குதிரைய குடுத்துருவாரு. இதையும் மீறி அவர் போய் ஜெயிச்சுருவார் விருமாண்டி. விருமாண்டி போய் தொட்டப்ப நாயக்கனூர்ல போய் ஜெயிச்சுருவாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஓகே நிலம் உங்களுக்குன்னு உரிமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, பேச்சியம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப ஜெயிச்சாலும் தீர்ப்பு நம்ம பக்கம் வந்தாலும், விருமாண்டி போனதுக்கப்புறம் நமக்கு திரும்ப பிரச்சனை வரும். திரும்ப பேய்க்காமன் பிரச்சனை பண்ணுவாரு. இவர இங்கேயே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கிணத்துல அந்த பேச்சியம்மா அவங்க மோதிரத்த உள்ள போட்டுட்டு, "அண்ணே இந்த விருமாண்டி அண்ணன் இந்த மாரி உள்ள விழுந்திருக்கு. நீங்க எடுங்க" அப்படின்னு சொன்னோனே, அவரு எடுக்க போவாரு. அப்ப அந்த கிணத்த மூடி விட்டுருவாங்க. "என்னம்மா இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னோனே, "இல்ல நீ எனக்கு காவலுக்கு வேணும். அதே மாரி அ உனக்கு வந்து தினம் ஒரு சூழி கெடா, சூழி பெண் தேவைப்படுது. பலியா அது என்னால தர முடியாது. ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கும் உனக்கு திறந்து விட்டு உனக்கு பூஜை பண்றோம்." அப்படிங்கிற மாரி இந்த கதை முடியும். இதில வந்து சூழி ஆடு, சூழி மாடு, சூழி பெண்ணுங்கிறதெல்லாம் என்னன்னா, கர்ப்பமா இருக்கிற அந்த உயிரினத்த தான் சொல்றாங்க. இப்பயும் இந்த மாரி பூஜைகள் வந்து நடக்குதுங்க. அந்த ஆடி வெள்ளி கரெக்ட்டா கடைசி ஆடி வெள்ளி அப்ப இந்த பூஜைகள் நடக்குது. இதில ஹைலைட் என்னன்னா, இந்த பாட்டுல சொன்ன ஒவ்வொரு ஊர் பேரையும் வந்து சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு அப்படியே நம்ம Google மேப்ல இது கரெக்ட்டா எந்த லொக்கேஷன்ல வருதுன்னு தேடும்போது, மதுரை பக்கத்தில தான் அந்த கருமாத்தூர் வருது. அ இதில என்ன ஹைலைட்னா, அந்த போட்டி வைப்பாங்கள்ல, இந்த கருமாத்தூர்லேருந்து தான் போட்டி வைக்கிறாங்க. அ அங்க வந்து ஒரு சைடு வந்து மொட்டை கோபுரம், மதுரை மொட்டை கோபுரத்துக்கும், இன்னொரு சைடு வந்து தொட்டப்ப நாயக்கனூருக்கும் வைப்பாங்க. அ அங்க வைக்கும் பொழுது 2ஓட டிஸ்டன்ஸும் பார்த்தா கரெக்ட்டா 25, 26 கிலோமீட்டர்ல தான் வருது. அது உண்மையாவே அது ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. அந்த இது. ம். அ இத பார்த்தீங்கன்னா, இதில எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கதைய கேட்கும் பொழுதும், அதோட தேடல்ல போம்பொழுதும், ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டைரக்ஷன் வந்து கமலஹாசன் தான். அவர் வந்து ஏதோ ஒரு பேர் எடுத்து ஜஸ்ட் வைக்காம, அந்த பாட்டுல அதுக்கப்புறம் பெருமாண்டிலே இன்னொரு பாட்டு வரும். அந்த பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப அவருக்கு வந்து படையல் வைக்கிறப்ப தான் இந்த கமல் வந்து நிப்பாரு. அந்த சீன்ஸு அந்த வழிபாடு முறைகள் எல்லாம் காமிப்பாங்க அதிலேயே. ஆ ஸோ அந்த படத்தோட கேரக்டர் தான் அவரு வந்து ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன். அதில வந்து இந்த கதையும், படம் கதையும் எதுவும் ஒரே மாரி வருமோ அப்படின்னு நெனச்சு பார்த்தா அப்படி கிடையாது. அந்த கேரக்டர் நேம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த விருமாண்டிக்கு வந்து கமல் நேமும், இன்னொரு பேர் வந்து இந்த பேய் காமன் அப்படிங்கிறது வந்து அந்த போலீஸா வருவாரு. அவருக்குரிய பேரா வச்சிருப்பாங்க. ஆ நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அந்த பாட்ட கேட்டு, அதோட அது எங்க இருக்குங்கிற அந்த நிலப்பரப்ப தேடுனதும், அதன் மூலமா அதோட கிளை கதைகளும் நெறையா கிடைச்சது. இதெல்லாம் தேடும்போது எனக்கு இவரு தான் ஞாபகம் வந்தாரு. பரமசிவம் அவரு தான் ஞாபகம் வந்தாரு. என்னன்னா, நம்ம இதில வந்து அ சிறு தெய்வங்கள், பெரு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதா பிரிச்சுருவாங்க எப்பயுமே. எப்படின்னா, இந்த சிவன், விஷ்ணு, பெருமாள் இவங்களெல்லாம் பெரு தெய்வங்கள். அதுக்கப்புறம் மாயாண்டி, முனியாண்டி, பாண்டிக்கோவில், பேச்சியம்மா இந்த மாரி சாமிகள், விருமாண்டி இவங்கெல்லாம் வந்து சிறு தெய்வங்களாவும் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா சொல்லப்போனா, நம்ம மண்ணுக்குன்னு சொல்லி ஒரு தெய்வங்கள்ங்கிறது வந்து சிறு தெய்வங்கள், பெரு தெய்வங்கள்லாம் இல்ல. அ சொல்லப்போனா அந்த காவல் தெய்வங்கள்னு கூட சொல்லுவாங்க. இவங்கலாம் ஒரு முன்னோர்களா தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த முன்னோர்களா இருந்தவங்கள தான் ஒரு மேக்ஸிமம் குலதெய்வங்களாவும் வழிபடுறாங்க. அப்படிதான் தோப்பாவும் சொல்லியிருப்பாரு.
ஏதோ ஒரு காலத்தில முன்னோர்கள் இருந்தவங்க தான் இப்போ வழிபடுறாங்க. என்ன அவங்களோட வரலாறு வந்து ஒரு எழுத்து வடிவமா இல்லாம, ஒரு அந்த மாரி ஒரு பதிவா இல்லாம, ஒரு இந்த மாரி பாடல்கள் மூலமாவும், ஒரு பேச்சு வழக்காவுமே இருந்தனால, அது வந்து உருமாறிக்கிட்டே வரும். அந்த கதைகள், அந்த வரலாறுகள் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ட்ரா சேர்த்து சேர்த்து உருமாறிக்கிட்டே வந்திருக்கும். ஆ ஸோ இந்த ஆல்பம் கேட்டதுனால, முக்கியமா இந்த ஒரு பாடல கேட்டதுனால, அதன் மூக்குள்ள ஒரு கதை இருந்தனால, அதை தேடிய ஒரு பயணத்தின் மூலமா இது ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு. இந்த பாடல இங்க நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனா ஒரு டீட்டெயில்டா அந்த கிராமத்து மண்ணுக்குரிய உண்மையாவே வழிபாட்டு முறை, அந்த விருமாண்டி கோவில் இன்னும் அந்த கருமத்தூர் ஊர்லயே இருக்கு. பேச்சியம்மனுக்கும் விருமாண்டி கோவிலுக்கும் இருக்கு. உண்மையா இருக்கிறதா அப்படியே ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா இத கேட்டு பாருங்க. அது Spotifyல கேட்டீங்கன்னா கீழ அ அதோட லைனும் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. லிரிக்ஸ் வருது. கிளியரா புரியும். அ ஓகே நண்பர்களே. இதே மாரி அ இது ஒரு பிளான் இல்ல இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணுவோன்ட்டு. திடீர்னு இந்த மாரி கேட்கும்போது பண்ணணும்னு தோணுச்சு. இதே மாரி ஏதாவது பாடல்கள் மூலமாவும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பை நண்பர்களே.